ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் அடுத்ததா 3வது இயல் அதான் பார்க்க போகிறோம். இந்த 3வது இயலில் முதலாவதாக என்ன படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏறு தழுவுதல். அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுபவை மாடுகள் தான். அப்போ முல்லை மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைந்தது பண்பாடாகி உள்ளதுதான் ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் தமிழரோட நாகரிகத்தை உணர்த்தும் ஒரு விளையாட்டு. இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்துகிற பண்பாட்டு நிகழ்வு தான் ஏறு தழுவுதல். இது நூற்றாண்டுகள் பல கடந்தும் தமிழர்தம் அடையாளமாகவே நிறுவப்பட்டிருக்கிறது இந்த ஏறு தழுவுதல். அந்த ஏறு தழுவுதல் எந்தெந்த நூல்களில் கொடுத்துருக்காங்க, அதோட சிறப்புகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். பண்பாட்டு தொன்மையும் இலக்கிய வளமையும் வாழ்ந்துதான் தமிழருடைய வரலாறு. அப்ப இயற்கையை சார்ந்தும் பிற உயிர்களோடு இணைந்தும் வாழ்ந்தனர் சங்ககால தமிழர்கள். இதற்கு சங்ககால இலக்கியங்கள்ல ஏராளமான சான்றுகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஏறு தழுவுதல். அப்ப இலக்கியங்களை ஏறு தழுவுதல் எந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சங்க இலக்கியமான கலித்தொகை. சங்க இலக்கியமான கலித்தொகை 8 தொகையில ஒண்ணு கலித்தொகை. அதுல ஏறு தழுவுதல் பற்றி குறிப்புகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. முல்லை நில ஆயர்கள் பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்வு ஏறு தழுவுதல் நிகழ்வு அவர்களுடைய வீரத்தை மெய்ப்பிக்கக்கூடிய ஒன்றா திகழ்து. அப்போ ஏறு தழுவுதலை நிகழ்த்துற நில மக்கள் யார் அப்படின்னா முல்லை நில மக்கள். ஏறு தழுவுதல் முல்லை நில மக்கள். இதை கலித்தொகையிலிருந்து ஒரு பாடல் மேற்கோளா கொடுத்திருக்காங்க. என்னன்னா, எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலைஞனர் பலர் என்று முல்லைக்கலியில் ஏறு தழுவுதல் களம் குடித்த அடிகள் காட்சியை நம் கண் முன்னே நிறுத்துகின்றன. அப்போ காளைகளின் பாய்ச்சல் பற்றியும் கலித்தொகை கூறுகிறது. காளைகளின் பாய்ச்சல் பற்றி கூறும் நூல் என்னன்னா கலித்தொகை. அப்போ திமிழ் பெருத்த காளைகள் பல காலாலை தரையை கிளறி புழுதியை எழுப்பி சிலவற்றை நிலத்தை நொறுக்குச்சு. சிலது தம்முள் முரண்பட்டு ஒன்றோடொன்று எதிர்த்து கொண்டன. அப்ப சில மண்டிக்கிட்டு பாய்ந்தன. இந்த காளைகள் மிடுக்குடன் வீரத்துடனும் போருக்கு செல்லும் மருதநில போர் வீரர்களை நிகர்த்தனவாக இருந்தன. அதான் இந்த பாடலோட கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்வவையாய் துளங்குகிமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை, மண்டி பாய்பவையாய் துளங்குகிமில் நல் ஏற்றினம் பல களம்புகும் மல்லர் வனப்பு ஒத்தன. இது கலித்தொகை தான். கலித்தொகையை தவிர சிலப்பதிகாரம் முதலான இலக்கியங்களிலும் புறப்பொருள் வெண்பா மாலை போன்ற இலக்கண நூல்களிலும் ஏறுகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை. அது தவிர ஏறு தழுவுதல் பற்றி பிற்கால சிற்றிலக்கியங்கள்ல ஒன்றான பள்ளு இலக்கியத்திலும் குறிப்புகள் இருக்கான். அந்த பல்லுல எருது கட்டி அப்படின்ற மாடு தழுவுதல் நிகழ்வு கண்ணுடையம்மன் பல்லு சொல்லுதான். எருது கட்டி அப்படின்ற மாடு தழுவுதல் நிகழ்வை கண்ணுடையம்மன் பல்லு தெரிவிக்குது. ஓகே, இப்போ ஏறு தழுவுதல் பற்றி தொல்பொருள் சான்றுகள் என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏறு தழுவுதல் குறித்த பல நடுக்கற்கள், புடைப்பு சிற்பங்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளை நம்ம கண்டெடுத்திருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்தில் எருது விளையாடி மரணமுற்றவனோட பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொருதார் கல் ஒன்று இருக்கு. எங்க சேலம்ல இருக்கு. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, கோவரி சங்கன் கருவந்துறையிலே எருது விளையாடி பட்டான் சங்கன் மகன் பெரிய பயலு நட்டக்கல்லு சொல்லிட்டு அதுல பொறிக்கப்பட்டிருக்கு. அப்ப கருவந்துறை அப்படின்ற ஊர்ல எருதோடு போராடி இறந்தப்பட்டவனாகிய சங்கன் என்பவனுக்கு அவனுடைய மகன் பெரிய பயல் எடுத்த நடுகள் தான் இது. எங்க சேலத்துல எருது பொருதார்கள். எகிப்தில் உள்ள பெனிகாசன் சித்திரங்களிலும் கிரீட் தீவில் உள்ள கினோசஸ் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய அரண்மனை சித்திரங்களிலும் காளை போர் குறித்த செய்திகள் காணப்படுது. எகிப்திலையும் கிரீட் தீவிலையும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, எங்கெங்க இருக்கு ஏறு தழுவுதல் பற்றி தொல் சான்றுகள் என்னன்னா, கூரிய கொம்புகளுடன் சிலிர்த்த திமில்கள் கொண்ட 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் எங்க இருக்குன்னா, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கரிக்கையூர்ல இருக்கான். அப்போ கரிக்கையூர் எங்க இருக்கு? நீலகிரி மாவட்டத்தில் இருக்கு. அதுல கூரிய கொம்போட 3 எருதுகளை பல பேர் கூடி விரட்டுற மாதிரி ஓவியம் இருக்கு. மேலும் ஒரு காளையை திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்ற மாதிரி ஓவியம் மதுரை மாவட்டத்துல உசிலம்பட்டி பக்கத்துல இருக்கிற கல்லூத்து மேட்டுப்பட்டியில இருக்கு. ஒரு காளையை ஒருவர் அடக்கிற மாதிரி. தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய சித்திரக்கல் புடவு அப்படின்ற ஒரு இடத்துல திமிழன் கூடிய காளை ஓவியம் மட்டும் இருக்குதான். காளை ஓவியம் மட்டும் இருக்கு. அப்ப எங்க இருக்குன்னா, நீலகிரியில கரிக்கையூர்ல இருக்கு, மதுரையில கல்லூத்து மேட்டுப்பட்டியிலையும் இருக்கு, தேனி மாவட்டத்துல மயிலாடும்பாறையில பக்கத்துல இருக்கக்கூடிய சித்திரக்கல் புடவுலையும் காளை ஓவியம் காணப்படுது. சிந்துவெளி நாகரிக வரலாற்றிலும் காளை முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த மக்கள் காளையை தெய்வமா வழிபட்டதை அகலாய்வுல கண்டறிகிறோம். குறிப்பா ஐராவதம் மகாதேவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிந்துவெளி அகலாய்வில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமா ஏறு தழுவுதலை குறிப்பதா ஐராவதம் மகாதேவன் சொல்லியிருக்காரு சிந்துவெளி அகலாய்வுல.
ஓகே, இப்போ அந்த ஏறுதழுவுதல் பத்தி பண்பாட்டு அடையாளம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏறுதழுவுதல் முன்னநிலத்து மக்களோட அடையாளமாகவும், மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடு பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடு பிணைந்தது. முல்லை நிலத்து மக்களோட அடையாளம், மருத நிலத்து மக்களோட வேளாண் தொழில், பாலை நிலத்து மக்களின் போக்குவரத்து இதுக்காக பயன்படுது. இது வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளத்தின் நீட்சியாக தான் ஏறுதழுவுதல் பார்க்கப்படுது. அப்போ ஏரில் பூட்டி உழவு செய்ய உழவர்கள் காளை மாடுகளை ஏறு மாடுகள் சொல்லி சொல்லுவாங்க. எருது, ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழக உழவர்கள் தங்களுடைய உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடை பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி தான் வணங்கக்கூடியதா மாட்டுப்பொங்கல். அந்த விழா ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளை சீவி அவங்களுக்கு கலர் பெயிண்ட்லாம் அடிச்சு பூமாலை அணிவித்து அவங்களுக்கு பொங்கல் வச்சு நன்றி செலுத்தி மகிழ்வாங்க. அதுக்கப்புறம் ஏறு தழுவுதல் நிகழ்வு நடைபெறும். அப்போது இதுக்கு ஏறு தழுவுதல் தமிழகத்தில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பேரில் அழைக்கப்படுது. என்னென்ன பேர்கள்னா, மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு அப்படின்ற பல பேர்களால் ஒவ்வொரு பகுதிகளிலும் அழைக்கப்படுது. சல்லிக்கட்டு அப்படின்றது பேச்சு வழக்கில் திரிபுற்று அது ஜல்லிக்கட்டாக மாறிடுச்சு. சல்லி அப்படின்னா மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு வளையம். இது எதனால செய்யப்பட்டிருக்கும்? புளியங்கொம்புனால செய்யப்பட்டிருக்கும். புளியங்கொம்பினால் செய்யப்பட்டிருக்கும். அப்போ காளையோட கழுத்தில் அணிவிக்கிற வழக்கம் தற்போதும் இருக்கு. புளியங்கொம்பினால வளையம் செஞ்சு அந்த காளையோட கழுத்துல, அந்த காலத்துல புழங்கி கொண்டிருந்த சல்லி நாணயங்கள் இருக்குல்ல, அதை துணியில முடிஞ்சு ஒரு மாட்டோட கொம்புகளில் கட்டி விடுற வழக்கம் இருக்கு. அந்த மாட்டு தழுவும் வீரருக்கு தான் அந்த பணமுடிப்பு சொந்தமா இருக்கும். ஏறு தழுவுதலும் அதோட சேர்ந்த தமிழருடைய அறமும். மேலை நாடுகளில் குறிப்பா தேசிய விளையாட்டா காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டுல காளையை கொன்று அடக்குவன் தான் வீரனா கருதப்படுறான். அந்த விளையாட்டுல ஆயுதங்களை பயன்படுத்துறது உண்டு. ஆனா நம்ம தமிழர்களுடைய விளையாட்டில் காளையை வணங்கி தான் அந்த மாடு பிடித்தல் நடைபெறும். அதே மாதிரி காளையை கொல்ற வழக்கமும் கிடையாது. நம் கடமை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகளும் தொன்மையானது. இப்போ ஏறு தழுவுதல் எத்தனை ஆண்டுகளும் தொன்மையானது? 2000 ஆண்டுகள் தொன்மையானது. பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் நிகழ்வுகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கை வேளாண்மை வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடும் ஆகும். அப்போ நம் முன்னோர்களுடைய பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம்மளோட ஒவ்வொருவருடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஏறு தழுவுதல் நிகழ்வு. ஓகே, இப்போ ஏறு தழுவுதல் நிகழ்வு அப்படின்றதுக்கான பண்டைய சான்றுகள் பார்த்தோம். தமிழர் அதில் என்னென்ன அறத்தை பின்பற்றாங்க அப்படின்றது பார்த்தோம். ஓகே, அது யாருக்கு என்னென்ன நிலத்து மக்களுக்கு என்ன அடையாளத்தோட நிகழ்வு அப்படின்றத பார்த்துருக்கோம். அது தொல்பொருள் சான்றுகள் எந்தெந்த ஊரில் என்னென்ன காளை ஓவியங்கள் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். கலித்தொகையில் என்னென்ன பாடல்களில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தோம். ஓகே, இப்போ அடுத்தது என்ன படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலை அப்படின்ற படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடத்துடைய நூல்வெளி பார்த்துடலாம். தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்கள் அறியப்படுறதா சிலப்பதிகாரம், மணிமேகலை. இரண்டும் தமிழ் மக்களுடைய ஒரு வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களா திகழ்து. அப்போ மணிமேகலை 50 ஒன்று. மணிமேகலை 50 ஒன்று. மணிமேகலை அவங்க துறவு வாழ்க்கை கூறுறதுனால இந்த நூலுக்கு மணிமேகலை துறவு அப்படின்ற ஒரு வேறு பேரும் இருக்கு. மணிமேகலை கடைசியில் துறவு போயிருவாங்க. அப்போ அவங்களோட வாழ்க்கை கூறுறதுனால இதுக்கு மணிமேகலை துறவு அப்படின்ற ஒரு வேறு பேரும் இருக்கு. இது பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம். கேட்கலாம், பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா மணிமேகலை. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் மணிமேகலை. பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம். இந்த காப்பியம் மணிமேகலை காப்பியம் சொற்சுவையும் பொருள் சுவையும் இயற்கை வருணனைகளையும் நிறைந்தது. பௌத்த சமய சார்புடையது. மணிமேகலை ஒரு பௌத்தம் சார்ந்தது தான். ஆனால் சிலப்பதிகாரம் சமணம் சார்ந்தது. மணிமேகலை பௌத்தம் சார்ந்தது. கதை அடிப்படையில் மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக தான் சொல்கிறாங்க. 30 காதைகளாக அமைந்துள்ள மணிமேகலையின் முதல் காதை தான் விலாவரை காதை. மணிமேகலையில் மொத்தம் 30 காதைகள் இருக்குது. அதில் முதல் காதை விலாவரை காதை. மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் அப்படின்றது அவருடைய இயற்பெயர். திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சீத்தலை அப்படின்ற ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தார். பிறந்தது திருச்சி பக்கத்தில் இருக்கிற சீத்தலை, வாழ்ந்தது மதுரை. அப்போ கூலவாணிகன் அப்படின்றது கூலம்னா தானியம், அந்த வாணிகம் செய்தவர். இந்த காரணங்களால தான் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு அழைக்கிறாங்க. சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும் சமகாலத்தவர். தண்டமில் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் இவரை பாராட்டியிருக்காரு. சிறப்பு பெயர்கள் கொண்டு பாராட்டியிருக்காரு. இந்த மணிமேகலையில் ஒரு பாடல் மேற்கோள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியல். இந்த பாடல் ஒரு தேர்வில் கூட கேட்டிருந்தாங்க. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதியல். மணிமேகலை. இப்போ இந்த பாடத்தை பார்க்கலாம். இது இந்திர விழா அதை தான் கொடுத்துருப்பாங்க.
மக்களின் வாழ்வில் பிறந்தது முதலா நடத்தப்படுற நிகழ்வுகள் ஒண்ணுதான் விழா. தனக்கென ஒரு தனியிடம் பெறுகிறது. அப்போ மனித மாண்புகளை எடுத்துரைக்கும் விழா பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் இருக்கு. அல்லும் பகலும் உழைப்பின் தெளிக்கின்ற அந்த மக்களை உற்சாகப்படுத்தி ஒரு ஓய்வு தரும் வாயில் செயல்படுத்துறதுதான் விழா. அந்த வகையில புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதா திகழ்றதா இந்த விழா. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் விவரிக்கப்படுது. அந்த விழா நிகழ்வை கண்முன்னே காட்சிப்படுத்துறதா இங்க ஒரு மணிமேகலை விழாவரை காதல் இருக்கக்கூடிய ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க, பார்க்கலாம். விழாவரை காதை. மெய்த்திறம் வழக்கு நன்பொருள் வீடனும் இத்திரம் தத்தம் இயல்பினில் காட்டும் சமய கணக்கரும் தத்துரை போகிய அமைய கணக்கரும் அகலராகி கருந்தொரு எய்திய கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈட்டிய பாடை மாக்களும் ஐம்பெருங்குழுவும் என் பேராயமும் வருந்தொங்கு குழி வான்பதி தன்னுள். என்ன சொல்றாங்கன்னா, உயர்வுடைய அந்த புகார் நகர்ல மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு பேரு இந்த மாதிரி பல பொருட்களை அவங்கவுங்க இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் கூடியிருந்தாங்க. தமது நெறியில சிறந்தவரா விளங்கக்கூடிய காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதரும் கூடியிருந்தாங்க. அப்ப இந்த நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவர் உடலை மறைத்து மக்கள் உருவில் வந்திருக்கும் கடவுளரும் இங்க இருக்காங்க. கடல் வாணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகர்ல ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய பழமொழி பேசும் அயல் நாட்டினர் அவங்களும் இங்க இருந்தா பாடை மாக்கள் அவங்களும் இங்க இருந்தாங்க. அரசருக்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழு என் பேராயத்தை சேர்ந்தவங்களும் அரசவையில ஒன்றா திரண்டிருந்தாங்க. அதுதான் அந்த பாடலுடைய பொருள். தோரண வீதியும் தோமரு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாலிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்பு மீன் காய்கொலை கமுகும் வாழையும் வஞ்சியும் பூக்கொடி வள்ளியும் கரும்பும் நடுமீன். என்னன்னா, தோரணம் கட்டிய அந்த தெருக்கல்ல குற்றமில்லாத மன்றங்களிலும் பூரண கும்பம் பொறுப்பாளிகை பாவை விளக்கு மற்றும் பல வகையான மங்களம் பொருட்களை முறையா அழகுபடுத்தி வையுங்க. அது மட்டும் இல்லாம காய்குலை கமுகும் வாழையும் வஞ்சியும் அப்படின்னா கொலையும் முற்றிய பாக்கு மரம், கமுகுனா பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சி கொடியையும் பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வைங்க. பக்தி வேதிகை பசும்பொன் தூணத்து முத்துத்தாமம் முறையோடு நாற்றுமீன் விளவுமலி மூதூர் வீதியும் மன்றமும் பழமணல் மாற்றுமீன் புதுமணல் பரப்பு மீன் கதலிகை கொடியும் காலூன்று விலோதமும் மதலை மாடமும் வாயிலும் சேர்த்து மீன். என்னன்னா, வீடுகளுக்கு முன்னாடி தெரு திண்ணைகளில் வரிசையா இருக்கும் தங்க தூண்களில் முத்து மாலையை தொங்க விடுங்க. அப்போ விழாக்கள் நிறைந்த இந்த மூதூரில் தெருக்கள்லையும் மன்றங்களையும் பழைய மணலெல்லாம் மாற்றி புது மணல்களை பரப்புங்க. துகில் கொடிகளையும் கம்புகளில் கட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததா, தன்மணர் பந்தரும் தாழ்தரு பொதியிலும் புண்ணிய நல்லுரை அறவீர் பொருந்துமீன் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்தை பாங்கறிந்து ஏறுமீன். இந்த 2 வரிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன். பற்றாமாக்கள் தம்முடன் ஆயினும் செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமீன் வெண்மலர் குன்றமும் விரி பூஞ்சோலையும் தன்மணல் துருத்தியும் தாழ் பூந்துரைகளும் தேவரும் மக்களும் ஒத்துடன் திரிதரும் நாளேல் நாளினும் நன்கறிந்து என ஒளிர்வாள் மறவரும் தேரும் மாவும் களிரும் சூழ்தர கண்முரசி இயம்பி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி அணிவிழா அரைந்தனன் அரணக அகநகர் மருங்கன். என்ன சொல்றாங்கன்னா, குளிர்ந்த அந்த மணல் பரப்பிய அந்த பந்தல்களில் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரக்கூடிய அந்த ஊர் மன்றங்களையும் நல்லெண்ண பரப்பி சொற்பொழிவு ஆற்றுங்க. அவங்கவுங்க சமயத்துக்குரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவோர் பட்டிமன்ற முறைகளை தெரிந்து வாதிட்டு தீர்வு காணுங்க. அப்போ மாறுபாடு கொண்ட அந்த பகைவர்களிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளாம அவங்கள விட்டு விலகி நில்லுங்க. வெண்மையான அந்த மணல் குன்றுகள்ல மலர் செறிந்த பூஞ்சோலைகள்ல குளிர்ந்த அந்த ஆற்றடை குறைகளிலும் மரக்கிளைகளிலும் நிழல் தரும் தண்ணீர் துறைகள்லையும் விழா நடைபெறும். இந்த 28 நாள் நடக்கக்கூடிய அந்த விழால தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மக்களுடன் உலாவி வரும் என்பதை நீங்க நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒளி வீசும் அந்த வாழேந்திய காலாட்படையினரும் தேர்ப்படையினரும் குதிரைப்படையினரும் யானைப்படையினரும் சூழ்ந்து வர அகன்ற முரசினை அறைந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுக. மழையும் அதான் வசினா மலை, வசியும் வளனும் எங்கும் பெருகுக என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முறை சரைவோன் அறிவித்தான். முரசு கொட்டுறவன் இந்த செய்திகளெல்லாம் சொல்லி அந்த நகர்ல அறிவிச்சிருக்கான். இதுதான் இந்த பாடல். இந்த பாடலுக்கான பொருள். அந்த விழாவை எப்படிலாம் கொண்டாடணும் அப்படின்றத தான் எடுத்து சொல்றதுதான் இந்த பாடல். இந்த பாடத்துக்கான சொல்லும் பொருளும் பாருங்க. சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள்.
பாடை மக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். குழியி அப்படின்னா ஒன்று கூடி. தோம் அப்படின்னா குற்றம், தோம்னா குற்றம். கோட்டி மன்றம். பொலம்னா பொன். வேதிகைனா திண்ணை. பொலம் பொன் வேதிகை திண்ணை. தூணம்னா தூண். தாமம் மாலை. கதலிகை கொடினா என்னன்னா சிறு சிறு கொடிகளாகிய பல கொடிகள் கட்டியதுதான் கதலிகை கொடி. காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டுற கொடிக்கு பேர் தான் காலூன்று கொடி. விலோதம்னா என்னன்னா துணியாலான கொடி. வசினா மலை. செற்றம்னா சினம். கலாம் அப்படின்னா போர். துருத்தினா ஆற்றிடை குறை, அதாவது ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு, அதான் ஆற்றிடை குறை, அதுக்கு பேர் என்னன்னா துருத்தி. சமய கணக்கன்னா சமய தத்துவவாதிகள். பாடை மக்கள் பழமொழி பேசும் மக்கள். குழி ஒன்று கூடி. தோம் குற்றம். கோட்டி மன்றம். பொலம் பொன். வேதிகை திண்ணை. தூணம் தூண். தாமம் மாலை. கதலிகை கொடி சிறு சிறு கொடிகளாக பல கொடிகள் கட்டியது. காலூன்று கொடி கொம்புகளில் கட்டிய கொடி. விலோதம்னா துணியாலான கொடி. வசி மலை. செற்றம் சினம். கலாம் போர். துருத்தி ஆற்றிடை குறை. இதோட இந்த மணிமேகலை அப்படின்ற பாடலும் அதுக்கான பொருள், இந்திர விழா 28 நாள் நடைபெறக்கூடிய இந்திர விழா எப்படி அவங்க கொண்டாடணும்னு அறிவிக்கிறாங்க முரசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலையும் பொருளையும் பார்த்துட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தொகை சொற்கள் ஐம்பெருங்குழு என் பேராயம். ஐம்பெருங்குழுனா என்ன? அமைச்சர், சடங்கு செய்பவர், படைத்தலைவர், தூதர், சாரணர், ஒற்றர். இவங்க 5 பேரும் இருக்கக்கூடியது ஐம்பெருங்குழு. அமைச்சரும், சடங்கு செய்வோரும், படைத்தலைவரும், தூதர் அவங்களும், சாரணரும் அதாவது ஒற்றர், இவங்க 5 பேர் இருக்கக்கூடியது ஐம்பெருங்குழு. என் பேராயம்னா கரணத்தியலவர், கரும விதிகள், கனக சுற்றம், கடை காப்பாளர், நகர மாந்தர், படைத்தலைவர், யானை வீரர், இவளி மறவர். இந்த படைத்தலைவர் வந்து 2லையுமே இருப்பாங்க, ஐம்பெருங்குழிலே இருப்பாங்க, என் பேராயத்திலே இருப்பாங்க. குறிப்பாக இவளி மறவர் ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க எதில் வருவாங்க அப்படின்னு. அது யார் யார் எதில் இருப்பாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த பாடத்துக்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா தோரண வீதியும் தோமரு கோட்டியும் அப்படின்னா எண்ணுமைகள். அப்படி சொல்லிட்டு 2 சொற்கள் முடிஞ்சதுன்னா எண்ணுமை. அது ஒரு சொல்னா முற்றுமை. காய்கொலை கமுகு, பூக்கொடி வள்ளி, முத்துத்தாம் அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகையும் உருவும் உடன் தொக்க தொகை. 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. மாற்று மீன் பரப்பு மீன்னா ஏவல் வினை முற்று. ஏவல் வினை முற்று. உருப்பொருள் அப்படின்னா உரிச்சொல் தொடர். உருப்பொருள் அப்படின்னா உரிச்சொல் தொடர். தாழ் பூந்துரை அப்படின்னா வினைத்தொகை. தாழ் பூந்துரை வினைத்தொகை. பாங்கறிந்து 2ஆம் வேற்றுமை தொகை. பாங்கை அறிந்து, அப்ப ஐ மறைந்து வந்திருக்கிறதுனால 2ஆம் வேற்றுமை தொகை. நன்பொருள், தன்மணல், நல்லுரை அதனால் பண்பு தொகைகள். நன்பொருள், தன்மணல், பண்பு தொகை. அடுத்ததா இந்த பாடத்துக்கான நூல்வெளி நம்ம முதலாவதாவே பார்த்தோம். இந்த பாடலையும் பார்த்துட்டோம். அறமெனப்படுவது யாதனை கேட்கணும் அந்த பாடலையும் பார்த்துட்டோம். இல்லை 30 காதைகள் இருக்குது. அதில் முதல் விலாவரை காதை. இது புரட்சி காப்பியம் அழைக்கப்படுது. இரட்டை காப்பியங்களும் ஒன்றா இருக்குது. தமிழ் மக்களின் வாழ்வியல் கருவூலத்தை சொல்லுது. திருச்சியில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர் தான் கூலவாணிகன் சித்தலை சாத்தனார். இவரை வந்து இளங்கோவடிகள் தமிழ் ஆசான் சாத்தன் அன்னூர் புலவன் சொல்லிட்டுலாம் பாராட்டியிருக்காரு. அடுத்ததா அகலாய்வுகள். இது வந்து ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடக்கும். அகலாய்வுகள் தேவையா, இந்த காலத்துக்கு தேவையா, தேவையில்லையா அப்படின்றது தான். அதில் பார்த்தீங்கன்னா மதுரை நகருக்கு அருகே இருக்கக்கூடிய கீழடி அப்படின்ற இடத்துல நடத்தப்பட்ட அகலாய்வில் சுடுமண் பொருட்கள், உலோக பொருட்கள், பல முத்துக்கள், கிளிஞ்சல் பொருட்கள், மானுடைய கொம்புகள், சோழிகள், கிண்ணங்கள், துளையிடப்பட்ட பாத்திரங்கள், இரத்தின கற்கள், பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள், சதுரங்க காய்கள், தானியங்களை சேகரிக்கும் கலன்கள், செம்பு, சங்கு வளையல்கள், எலும்பினாலான கூர் முனைகள், இதுக்கு முக்கியமானது சிகப்பு கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிறது. தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள், கருவிகள், நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள், சிறிய குடுவைகள், உரை கிணறு, சுடுமண் கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருட்கள் கீழடியில இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த இந்த தொன்மையானவை சுமார் 2300 ஆண்டுகள் காலத்துக்கு முற்பட்டது. எத்தனை? 2300. அப்போ இதுவரை அகலாய்வு செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் இறப்பு தொடர்பான தடயங்களை வெளிப்படுத்துறதா தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் கீழடியில் கண்டறியப்பட்ட முழுமையான வாழ்விட பகுதியும் செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் தமிழருடைய உயரிய நாகரிகத்தை காட்டுற மாதிரி இருக்கிறதா சொல்றாங்க கீழடியில கண்டுபிடிச்சது. இப்போ இதில் பார்த்தீங்க முக்கியமான பாயிண்ட் மட்டும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணிக்கிறது தேர்வு நோக்கில். நமது வரலாறு மிக நீண்டது. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் 1863ஆம் ஆண்டு ராபர்ட் புரூஸ்போர்ட் அப்படின்ற தொல்லியல் அறிஞர் சென்னை பல்லாவரத்தில் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கரையும் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்போ? 150 வருஷத்துக்கு முன்னாடி 1863ல் யாரு? ராபர்ட் புரூஸ்போர்ட். எங்க? சென்னை பல்லாவரத்தில் செம்மண் மேட்டு பகுதியில் என்ன கண்டுபிடிச்சாரு? எலும்பையும் கற்கரையும். அப்போ இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம்.
இந்த கல்லாயுதமே கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தோம். இந்த கல்லாயுதம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னாடியே ரோமானியர்களின் பழங்காசுகளை கோவையில் கண்டெடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய மண்பாண்டங்கள் கிடச்சிச்சு. ரோமானிய மண்பாண்டங்கள் எங்கே கிடச்சிது? அரிக்கமேடு. காசுகள் எங்கே கிடச்சிது? கோயம்புத்தூர். அதனால் ரோமானியர்களுக்கும் நமக்கும் இருந்த வணிக தொடர்பு உறுதி செய்யப்படுது. அதற்கு பின்னாடி 1914 ஆதிச்சநல்லூர் அப்படின்ற ஒரு பகுதியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் நிறைய கிடச்சிருக்கு. முதுமக்கள் தாளிகள்னாலே ஆதிச்சநல்லூர் தான். எங்கே? 1914 ஆதிச்சநல்லூரில். நண்பர் சொன்னார், உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது, அப்படி மடிக்கணினி மலைக்க வைக்கிறது. நம் முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவியல் அடிப்படையிலான பண்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. தமிழர்களின் உணவு, உடை, வாழிடம் போன்ற இயற்கையை சிதைக்காத இயல்புகளை கொண்டதான் நம்ம அகழாய்வு சான்றுகள் சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், பட்டி மண்டபத்தை குறித்து முக்கியமான மேற்கோள் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்டிருக்காங்க தேர்வில். பட்டி மண்டபம் என்பது தான் இலக்கிய வழக்கு. ஆனால் இன்று நடைமுறையில் பலரும் பட்டிமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். பேச்சு வழக்கையும் ஏற்றுக்கொள்றதா தான் இருக்குது. அப்போது பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் என்று சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்களாம். மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம். அடுத்ததா மணிமேகலையில் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன். இப்போ தான் மணிமேகலை அந்த பாடலில் பார்த்துட்டு வந்தோம். பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் மணிமேகலை. பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே என்று திருவாசகத்தில் பார்த்துருக்கோம். பட்டி மண்டபத்து ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே. கம்பராமாயணத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, பட்டி மண்டபத்தை பற்றி பண்ணாரும் கலை தெரி பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் சொல்லுது, பாலகாண்டத்தில். அப்போ இந்த பாடல்கள், இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, திருவாசகம், கம்பராமாயணத்துலாம் பட்டி மண்டபம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்தப்படுறதா இங்கே நம்மளுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் குட்டி நாடுகளை கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அளந்து பார்க்குது. அப்போ அமெரிக்காவில் இருக்கும் என் தோழின் நட்பை இணையதளம் இணைத்து காட்டுது. விபத்தில் துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல் செயற்கைக்கால் பொருத்தி அழகு பார்க்குது. பழுதுபட்ட இதயத்திற்கு மாற்றத்தையும் பொருத்தி மருத்துவ அறிவியல் மனிதனை வாழ வைக்குது. அப்போ இந்த மாதிரி புதுசாக புற்றுநோய் எனும் அரக்கனை வீழ்த்த புதிய மருந்துகள் நம்ம அறிவியலாளர்கள் பெருமுயற்சி மேற்கொண்டு வர்றாங்க. இன்னும் எவ்வளவோ சாதனைகள் கண்முன்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக போக்கிற்கு ஈடு கொடுத்து நாமும் அறிவியல் பயணத்தை முன்னெடுக்காம அகழாய்வுக்கு விழுந்து கிடப்பது என்ன நியாயம்? அதாவது அகழாய்வுகள் தேவையில்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழையன கணிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்று நமது இலக்கண புலவர் ஒருவர் சொல்லியிருக்காரு. யார் சொன்னது அப்படின்னா, நன்னூலை இயற்றிய பவநந்தி முனிவர் சொல்லியிருக்காரு. அதாவது பழையன போனது போகட்டும், புதியது புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மேற்கோள் காமிச்சு சொல்லியிருக்காங்க. பவநந்தி முனிவர் சொன்னது. பழமையின் பட்டையை உரித்து கொண்டுதான் புதுமையை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பொருளை ஒரு முறை பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிகிற வழக்கம் தான் இப்போ வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது. எழுதுகிற பேனால இருந்து குடிக்கிற தண்ணீர் புட்டி, பழுதுபட்ட மடிக்கணினி, செல்லிடை பேசி, இந்த மாதிரி மின் சாதன குப்பைகள் மழையென குவிந்து கிடக்கு. சுற்றுச்சூழல் சிதைந்து புற்றுநோயாளிகள் பெருகும் அபாயம் வந்துருச்சு. நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த சுடுமண் களத்திலும் உலோகத்திலும் செய்து பயன்படுத்திய பொருட்கள் பல தலைமுறை கடந்தும் இன்னும் பயன்பாட்டில் இருக்குது. அப்போ அந்த மாதிரி பல தமிழர்களுடைய கலாச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அந்த சொல்கிறாங்க. 1863 ஆரம்பித்த அகழாய்வு பணி இன்று வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கு. அறிவியலில் 2 வகை உண்டு. ஒன்று வணிக அறிவியல், மற்றொன்று மக்கள் அறிவியல். மற்றொன்று மக்கள் அறிவியல். அப்போ மக்கள் அறிவியல் என்கிற மகத்தான சிந்தனையை புரிந்து கொள்வதற்கு, நமது பண்பாட்டின் மேன்மைகளை இன்று தலைமுறை எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்வதற்கு அகழாய்வு துணை நிற்குது. எனவே அகழாய்வு அப்படின்றது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய தேவையான பண்பாடு தான். அப்போ அகழாய்வையும் தொடர்வோம், தொன்மை வரலாற்றை மீட்டெடுப்போம் என்ற எனது தீர்ப்பை கூறி நல்ல வாய்ப்பு சொல்றதா சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகழாய்வோட சிறப்புகள் எல்லாம் எடுத்து சொல்லி அகழாய்வு எந்த அளவுக்கு தேவை, இன்றைய காலகட்டத்தில் தமிழர் எந்த அளவுக்கு நாகரிகத்தோட வாழ்ந்திருக்காங்க, அதை இன்றளவுக்கு நம்ம பின்பற்றி வாழணும் அப்படின்றதுக்காக இந்த பாடத்தை கொடுத்துருக்காங்க. இதில் வாலிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழ், வாலிய பாரத மணித்திர நாடு அப்படின்ற ஒரு பாடலோடு முடிச்சிருக்காங்க. இது பாரதியார் அவங்க பாடினது. அடுத்ததான் ஒரு இலக்கண பகுதி, வல்லினம் மிகும் இடங்கள். வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகும் அப்படின்றத பற்றி ஒரு இலக்கண பகுதிகள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வாணன் வேலை கொடுத்தான், வாணன் வேலை கொடுத்தான். இந்த 2 தொடர்களும் உள்ள பொருள் வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்லெழுத்து மிகுந்திருக்கு. அப்போது வல்லெழுத்துக்கள் க, ச, த, ப ஆகிய 4ம் மொழிக்கும் முதல்ல வரும்.
காச தப ஆகிய 4 எழுத்துக்களில் சொற்றொடர் வந்துச்சு அப்படின்னா அதில் வல்லினம் மிகும். இவை நிலைமொழியுடன் புணரும் போது அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். அப்போ இதை வல்லினம் மிகுதல் என்பர். இவ்வாறு எந்தெந்த இடங்கள்ல அந்த வல்லினம் மிகும் அப்படின்றத விதிகளின் மூலமா எடுத்துக்காட்டு மூலமா அறியலாம். இதுல பாருங்க, தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்றது விகார புணர்ச்சியில 3 வகைப்படும். வல்லினம் மிகுந்து வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும். ஒரு சொல்லமைப்பின் கட்டுப்பாடுகளை பேணவும், பொருள் மயக்கத்தை தவிர்க்கவும், பேச்சின் இயல்பை பேணவும், இனிய ஓசைக்காகவும் இந்த வல்லின எழுத்துக்களின் புணர்ச்சி இலக்கணம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வல்லினம் மிகும் இடங்கள் எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தற்கால உரைநடையில் வல்லினம் மிக வேண்டிய இடங்களாக கீழ்கண்டவற்றை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, எந்த பணம். அதில் ஆ இ அப்படின்றது சுட்டெழுத்துக்கள். ஆ இ ஊ அப்படின்றது சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்களில் ஊ அப்படின்றது வந்து இப்போ வழக்கில் இல்லை. அப்போது ஆ இ அப்படின்ற சுட்டெழுத்துக்களில் மிகும். அந்த இந்த அப்படின்ற சுட்டு பெயர்களின் பின்னாடியும் மிகும். ஏ அப்படின்ற வினா எழுத்தின் பின்னாடியும் வல்லினம் மிகும். எந்த அப்படின்ற வினா சொல்லின் பின்னாலும் வல்லினம் மிகும். அப்போது ஆ இ, அந்த, இந்த, ஏ, எந்த அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அடுத்து கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். இதில் ஐ அப்படின்ற 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். அதாவது 2ஆம் வேற்றுமை தொகையில் வெளிப்படாது, தொடர்கள். ஏன்னா வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது தொடர், மறைந்து வந்துச்சுன்னா அது தொகை. அப்போது கதவை ஐ அப்படின்றது வெளிப்பட்டிருக்கு, அப்போ அது தொடர், அப்போ அதில் வல்லினம் மிகும். அடுத்ததா முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். அப்போ கூ அப்படின்றது 4ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர். முதியவருக்கு கு அப்படின்னு முடியுது, மெட்டுக்கு ஊருக்கு, அப்போ கூ முடியுது, அப்போ 4ஆம் வேற்றுமை தொடர்களையும் வல்லினம் மிகும். அடுத்ததா என கேட்டார், வருவதாக கூறு. என ஆக அப்படின்ற சொல்லுறுப்புகளின் பின்னாடியும் வல்லினம் மிகும். என ஆக அப்படின்றதெல்லாம் சொல்லுறுப்புகள்னு பார்த்தோம், அதுல வல்லினம் மிகும். அடுத்ததா அதற்கு, இதற்கு, எதற்கு அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதற்கு, இதற்கு, எதற்குன்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இனி காண்போம் தனிச்சிறப்பு, இனி தனி சொற்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். இனி தனி. மிக பெரியவர், மிக அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும். மிக அதில் மிகும். 8 தொகை 10 பாட்டு எண்ணு பெயர்களில் 8, 10 அப்படின்ற 2 எண்களுக்கு அடுத்ததாக மட்டும் வல்லினம் மிகும். தீப்பிடித்தது, பூப்பந்தல் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி. கூவா குயில், ஓடா குதிரை. அப்போ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் இருக்கு இல்லையா, அதில் வந்து வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகும். கேட்டுக்கொண்டான், விற்று சென்றான். அதில் வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக வந்து புணர்கையில் வல்லினம் மிகும். அப்போ கேட்டு, டு, விற்று, அப்போ அந்த மாதிரி வரும்போது வன்தொடர் குற்றியலுகரங்கள் வரும்போது அதில் இக்கு, இச்சு அப்படின்ற வந்து வல்லினம் மிகும். அடுத்ததா ஆட சொன்னார், ஓடி போனார். ஆட சொன்னார், ஓடி போனார். அகர இகர ஈற்று வினையச்சங்கூட புணரும் போது வல்லினம் மிகும். அகரன ஆட, ஆ, ஓடி, ஈ, அப்போ அகர இகர அதில் வினையச்சங்கள்ல வல்லினம் மிகும். புலித்தோல் 6ஆம் வேற்றுமை தொகை. இதில் புலியினது தோல் அப்படின்னு வரும். ஆனால் 6ஆம் வேற்றுமை தொடர் கிடையாது, ஏன்னா அது வந்து விரிவாக வரல, தொகையாக தான் இருக்குது. புலித்தோல் தான் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம் திசை பேர்களில் வல்லினம் மிகும். மல்லிகை பூ, சித்திரை திங்கள். அதாவது இருபெருட்டு பண்பு தொகைன்னு என்னன்னா, முன்னாடி வந்து சிறப்பு பேரும் பின்னாடி பொது பேரும் வரும். அந்த மாதிரி வந்து இருபெருட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம் உவமை தொகையில் வல்லினம் மிகும். சால பேசினார், தவச்சிறிது. சால, தவ, தட, குல அப்படின்ற உரி சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அதாவது இந்த 4 மட்டும். நிலாச்சோறு, கனா கண்டேன். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்து. இப்போ நீ, கா அப்படின்றது வந்து தனி குற்றெழுத்து. அதுக்கு அடுத்ததா ஆகாரம் வருது, என்னன்னா லா, நா அப்படி. அப்போ நிலா, கனா, அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு, உலகப்பந்து. அப்போ சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். அதாவது அனைத்து உருவக சொல்லையும் கிடையாது, சில உருவகை சொற்களில் வல்லினம் மிகும்ன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம் மிகலாமா அப்படின்றதுல பெட்டி செய்தி, அந்த இடத்துல வல்லினம் மிகும். விழா குழு, கிளிப்பேச்சு, தமிழ் தேன், தைப்பூசம், கூட கொடு, கத்தியை விட கூர்மை, கார் பருவம். அப்போ கார் பருவம் அதில் வல்லினம் மிகாது. அப்போது வல்லினம் மிகும் இடத்துல கொடுத்துருக்காங்க, எல்லாத்துலேயும் மிகும். அடுத்து பாருங்க, அதற்கு அது தவறு. அப்போது என்னன்னா
இக்கு அப்படின்றது வராது. அதற்க அது குட்டல் அன் குட்டல் கூன் பிரிக்கலாம். அதுன்றது சுட்டு பேர் தானே. அப்போ அன்னுன்றது சாரியின்னு பார்த்தோம். கூன்றது ஒரு வேற்றுமை உருபு. அப்போ அதன் குட்டல் கூ அதற்கு என்பதே சரியானது. இந்த பொருள் வேண்டாம், அதற்கு பதிலாக இதை வைத்துக்கொள் அப்படின்றது அதுக்கான பொருள் வரும். இதுல இக்கு வராது, வல்லினம் மிகாது. நம்ம பார்த்தோம் மேலேயே அதற்கு இதற்கு எதற்குலாம் வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். கடைபிடித்தல் கடைப்பிடித்தல், இதுல என்ன வல்லினம் மிகுறனால பொருள் என்னன்னா கடைபிடித்தல் தான், அது கடையை பிடிக்கிறது. கடைப்பிடித்தல் அப்படின்னா பின்பற்றுதலை குறிக்கும். அப்போ இதான் வந்து இந்த வல்லினம் சேர்றதுனால இருக்கக்கூடிய வேறுபாடுகள். இந்த பாடத்துக்கான சரியான விடை தேர்ந்தெடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொருந்தாத இணை என்னன்னா ஏறுகோள், அது எருதுகட்டின்னு அழைக்கப்படுது. ஆதிச்சநல்லூர், அரிக்கைமேடு இதெல்லாம் வந்து அகலாய்வு நடந்த இடங்கள். பட்டிமன்றம் பட்டி மண்டபம்னு அழைக்கப்படுது. திருவாரூர் கரிக்கையூர் அப்படி கொடுத்துருக்காங்க, அது தவறு. நீலகிரி தான் கரிக்கையூர். அப்போ அதுதான் பொருந்தாதது. அடுத்து முறையான தொடரமைப்பினையும் குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல், அதுதான் சரியானது. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர் என்னன்னா 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது கொடுத்துருக்காங்க. எண்ணு பெயர்களையே 8லையும் 10லையும் மட்டும்தான் வல்லினம் மிகும். அப்போ அதுதான் சரியானது. மேலே பாருங்க, ரோமானிய நாணயங்கள் வந்து அரிக்கம்பேடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து கோயம்புத்தூர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து தவறு தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சரியானது, வந்து ஈன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஐம்பெருங்குழு, என் பேராயம் அந்த சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொகை சொற்கள். ஐம்பெருங்குழு, என் பேராயம் இது எல்லாமே வந்து தொகை சொற்கள். சொற்றொடர்களை முறைப்படுத்துக. அப்போ முதலாவதா தமிழ் அகராதி ஏறுதழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது. ஆ ஆ இ அதான் வந்து சரியான சொற்றொடர் வரிசை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வேலம்மாள் அவங்களுடைய ஒரு நாட்டுப்புற பாட்டு கொடுத்துருக்காங்க. ஆறாரோ ஆரிரரோ ஆறாரோ ஆரிரரோ, தூங்காத கண்ணே உன்னை தூங்க வைப்பேன் ஆரிரரோ, மாம்பழத்தை கீறி வயலுக்கு உரம் போட்டு தேன் பார்த்து நெல் விளையும் செல்வந்தனார் புத்திரனோ, வெள்ளித்தேர் பூட்டி மேகம் போல் மாடு கட்டி அள்ளி படியலக்கும் அதிர்ஷ்டமுள்ள புத்திரனோ, முத்து சிரிப்பழகா முல்லைப்பூ பல்லழகா தொட்டில் கட்டி தாளாட்ட தூக்கம் வருமேடா, கதிரறுக்கும் நேரத்திலே கட்டி உன்னை தோளிலிட்டால் மதியத்து வெயிலிலே மயக்கமும் தான் வாராதோ, வயலிலே வேலை செய்வேன் வரப்பினிலே போட்டுடுவேன் வயலை விட்டு ஏறும் முன்னம் வாய் விட்டு அழிவாயோ அப்படி சொல்லிட்டு ஒரு தாலாட்டு பாடலை வந்து தகவலாளர் வேலம்மாள் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, டைனோசர்கள் வந்து உலவி திரிகிற தமிழ் மண் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்கள் தான். அப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் கடல் பகுதி இருந்திருக்கு அப்படின்றத அங்கே கிடைக்கிற ஆதாரங்கள் சொல்லுது. இங்கே கல்லாகி போன டைனோசரோட முட்டைகள், பாறை படிமமாக கிடைத்த கல் நத்தை, டைனோசரன் வால் பகுதி, கடல் கிளிஞ்சல்கள், பாறை படிமங்கள் போன்றவெல்லாம் கிடைச்சிருக்குதான். அப்போ தமிழ் மக்களோட தொன்மையை மீட்டெடுப்பது, நம்ம வாழ்க்கையோட நிலப்பகுதி வரலாற்றையும் தெரிந்து கொள்ள அரியலூரும் பெரம்பலூரும் ஒரு அரிய ஊரா திகழ்றதா கொடுத்துருக்காங்க. அடுத்து தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக திகழக்கூடியது என்னது? காங்கேயம் மாடுகள். அப்போ தமிழக மாட்டினங்களின் தாய் என்று அழைக்கப்படுவது காங்கேயம் மாடு தான். பிறக்கும் போதே சிவப்பு நிறத்தில் இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் சாம்பல் நிறத்துக்கு மாறும். பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும். மிடுக்கான தோற்றத்திற்கு பெயர் பெற்ற காங்கேயம் இன காளைகள் வந்து ஏறுதழுவுதல் நிகழ்விற்கும் பெரும் பெயர் பெற்றிருக்கு. அதோட ஏறு உழுவதற்கும் வண்டி இழுப்பதற்கும் கூட அதிகமாக பயன்படுத்தப்படுது. குறிப்பாக கடுமையாக உழைக்கக்கூடிய இந்த காங்கேயம் மாடுகள் வந்து கேரளம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய மாநிலத்துக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுது. இலங்கை, பிரேசில், பிலிப்பைன்ஸ், மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுதான். கரூர், அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேயம் மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டை சேர்ந்த சேரர்கால நாணயங்கள் கிடைச்சிருக்கு. எங்க? கரூர், அமராவதி ஆற்றந்துறையில 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேரர்கால நாணயங்கள். இதில் பாருங்க, பொருந்தாத சொல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை. ஏன்னா மற்றதெல்லாம் மாநிலம், இலங்கை நாடு. கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தெழுதுக, கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன. அடுத்து தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. அது வந்து ஒரு செய்தி தொடர். அலை அலை அப்படின்றதுக்கான பொருள் வேறுபாடு பார்த்தீங்க அப்படின்னா அலைனா கடல் அலை, அழை அப்படின்னா வரவழைத்தல். அடுத்ததான் இந்த பாடத்துக்கான அறிவி விரிவிசை பாருங்க. தமிழர் நாகரிகமும் பண்பாடும், ஆசிரியர் ஆ தட்சிணாமூர்த்தி. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராஜமாணிக்கனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் கா ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா ராஜன். தமிழர் சால்பு சு வித்யானந்தன். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா ராசமணிகனார். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் கா ரத்னம். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம்ன்றது கா ராஜன். தமிழர் சால்பு சு வித்யானந்தன். இது ரொம்ப முக்கியமானது, பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இயலுக்கான திருக்குறள் கொடுத்துருக்காங்க, பார்த்துலாம். முதலாவதா பொறையுடைமை அப்படின்ற ஒரு அதிகாரம்.
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தன்னை தோண்டுபவரை கூட அந்த நிலம் தாங்கி நிற்கிறது போல தன் இகழ்பவரையும் பொறுத்து நிற்கிறது தான் தலை சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அணி என்னன்னா உண்மை அணி. ஏன்னா போல அது போல அப்படின்றது வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ இது வந்து உவமை அணி. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. பிறர் வந்து தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலுமே மனம் வந்து அறமல்லாத செயல்களை நம்ம செய்யாமல் இருக்கிறதா நல்லது. பிறர் நம்மளுக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலுமே நம்ம மனம் வந்து அறமில்லாத செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. அடுத்து மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் உண்டுவிட. செருக்கினால் அதாவது அகம்பாவத்தினால் துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். நம்மளுடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். அடுத்து தீவினை அச்சம். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். என்னன்னா தீயவை தீயவற்றையே தர்றதுனால தீயை விட கொடுமையா கருதி அதை செய்ய வந்து நம்ம அஞ்சணும். தீயவை வந்து தீயவற்றை தர்றதுனால தீயை விட கொடுமையா கருதி நம்ம அதை செய்யறதுக்கு அஞ்சணும் சொல்றாங்க. அடுத்து மறந்தும் பிறர் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூலும் சூழ்ந்தவன் கேடு. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறஞ்சூலும் சூழ்ந்தவன் கேடு. என்னன்னா மறந்தும் கூட பிறருக்கு கெடுதல் செய்ய நினைக்க கூடாதான். அப்படி நினைச்சோம் அப்படின்னா அந்த நினைத்தவருக்கே கெடுதல் செய்ய அறம் நினைக்குமா. அறமே வந்து அந்த கெடுதல் செய்ய நினைத்தவருக்கு கெடுதல் செய்யும் சொல்லியிருக்காங்க. கேள்வி. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. செல்வத்தில் சிறந்த செல்வமாக அறியப்படுவது கேள்வி செல்வம் தான். அது பிற வழிகளில் வரும் செல்வங்களை விடலாம் தலை சிறந்தது சொல்லியிருக்காங்க. இதுக்கான அணி என்னன்னா சொல் பொருள் பின்வரும் நிலையணி. செல்வம் திருப்பி திருப்பி வர்றதுனால அது சொல் பொருள் பின்வரும் நிலையணி. ஏன்னா ஒரே பொருளையே தொடர்ந்து வருது. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். அதாவது எவ்வளவு சிறிதா வந்து ஒரு நல்லவற்றை கேட்டாலும் அது கேட்ட அளவுக்கு நம்மளுக்கு பெருமை உண்டாக்கும். எவ்வளவு சிறிதானும் ஒரு நல்லவற்றை கேட்டா அது கேட்ட அளவுக்கு நம்மளுக்கு பெருமை உண்டாகும். நுணங்கிய கேள்வியார் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. ஒரு நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவங்க அடக்கமான சொற்களை பேசுறது மிக அரிதான செயல். நுட்பமான கேள்வியறிவு இல்லாதவங்க அடக்கமான சொற்களை பேசக்கூடியது அரிதான செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செவியர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாயிலினும் என். என்னன்னா கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவை மட்டும் உணர்ப்பவர் இறந்தால் என்ன இருந்தால் என்ன. அதாவது கேட்பதன் சுவையை உணராமல் நாவின் சுவை நாவினால் உண்டாகக்கூடிய சுவையை மட்டும் உணர்பவர் வந்து இறந்தால் என்ன இருந்தால் என்ன அப்படின்னு சொல்றாரு. அடுத்து தெரிந்து தெளிதல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒருவரோட குணத்தையும் அவரோட குற்றத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதில் எது மிகுதியா இருக்கோ அதை பத்தி தான் அவர் எப்படிப்பட்டவர் நம்ம முடிவு செய்யணும்னு சொல்றாரு. இதுக்கான அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல் பொருள் பின்வரும் நிலையணி. ஏன்னா நாடி அப்படின்றது தொடர்ந்து ஒரே பொருளை தர்றதுனால சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பெருமைக்கும் ஏனையும் சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள். ஒருவரோட பெருமைக்கும் சிறுமைக்கும் அவரது செயல்பாடுகள் தான் ஆராய்ந்து வரையும் உரைக்கல். ஒருவரோட செயல்பாடை வச்சுதான் அவர் எப்படிப்பட்டவர், அவருக்கு பெருமையா சிறுமையா அப்படின்றத நம்மளுக்கு அறிந்து கொள்ளலாம். இது வந்து ஏகதேச உருவக அணி. ஏன்னா பெருமை அப்படின்றதுக்கு வந்து அவரோட செயல்பாடுகள் அவரோட பெருமைக்கு வந்து அந்த ஆராய்ந்து அறியும் உரைக்கல்ல சொல்லி ஒரு நல்ல செயல்கள் பெருமை உண்டாக்கும்னு சொல்லி தீய செயல்கள் சிறுமைக்கு உண்டாகும் அப்படின்றத அவர் வெளிப்படையாக சொல்லலை. அப்படின்னா வந்து ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது ஏகதேச உருவக அணி. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடம்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடம்பை தரும். என்னன்னா ஆராயாம ஒருவரை தேர்வு செய்யறதும் தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் அவரை வந்து தேர்வு செஞ்சுட்டோமே அப்படின்னு ஐயப்படுறதும் நம்மளுக்கு தீராத ஒரு துன்பத்தை தரக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒற்றாடல். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றொருமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றொருமோர் ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். ஒற்றர் ஒருவர் நம்மளுக்கு கொண்டு வந்த செய்தியை இன்னொரு ஒற்றரினால் அவரை ஒற்றரா வச்சு அந்த செய்தியை நம்ம அறிந்து முடிவு செய்யணும். ஒரு ஒற்றர் சொல்றதை மட்டும் நம்பி அதை செய்யக்கூடாது. இன்னொரு ஒற்றரை வச்சு நம்ம அறிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வினை தூய்மை. ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆதும் என்னுமவர். ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆதும் என்னுமவர். வாழ்வில் உயர நினைக்கிறவங்க புகழை கிடைக்கும் செயல்களை புறந்தள்ள வேண்டும். வாழ்வில் உயர நினைப்பவர்கள் புகழை கெடுக்கும் செயல்களை புறந்தள்ள வேண்டும். ஈன்றால் பசி காண்பால் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. தாயின் பசியை கண்டபோதும் கூட சான்றோர் பழிக்கும் செயல்களை செய்யாதேன்னு சொல்றாரு. தாயினுடைய பசியினை கண்டபோதும் கூட சான்றோர் பழிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது.
சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்திரியை ஏற்று. சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்துள் நீர் பெய்திரி ஏற்று. அதாவது தீய செயலால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல். பச்சை களிமண் களத்துல நீரூற்றி வைப்பதை போன்றது, கரைந்துவிடும். அதாவது தீய செயலால் ஒரு பொருள் நம்ம சேர்த்து வைக்கிறது எப்படி இருக்குன்னா பச்சை களிமண் களத்துல ஒரு நீரூற்றி வைப்பதை போன்றது. இது வந்து உவமையணி. ஏன்னா அற்று அப்படின்னு முடியுது, அப்போ உவமையணி. அடுத்து பழைமை. விளைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையார் கேளாது நட்டார் செய்யன். விளைத்தகையான் வேண்டி இருப்பர் கெழுத்தகையார் கேளாது நட்டார் செய்யன். நட்போட உரிமையில நம்ம கேட்காமையே ஒரு செயலை செய்தாலும் நட்பு பாராட்டுவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செயலை விருப்பத்தோடு உடன்படுவாங்களாம். நட்போட உரிமையில தம்மை கேட்காமையே ஒரு செயலை செஞ்சாலும் நட்பை பாராட்டக்கூடியவர் விருப்பத்தோடு அந்த செயலுக்கு உட்படுவார். தீ நட்பு. கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. என்னன்னா செயல் வேறு சொல்வேறு அப்படின்னு உள்ளவங்களோட நட்பு வந்து நம்மளுக்கு கனவிலும் கூட இனிமை தராது. செயல் வேறு சொல்வேறு இருக்கிறவங்க நட்பு நம்மளுக்கு கனவில் கூட இனிமை தராது. பேதைமை. நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். நாணாமை நாடாமை நாரின்மை யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். என்னன்னா தகாத செயலுக்கு வெட்கப்படாமை, அதான் நாணாமை. அடுத்து தக்கவற்றை நாடாமை நாரின்மை, அதாவது பிறவற்றின் அன்பு இல்லாமை. யாதொன்றும் பேணாமை, இது எல்லாத்தையும் பாதுகாக்காம இருக்கக்கூடியதான் வந்து பேதை, அதாவது அறிவற்றவர்களோட செயல்கள் சொல்லி சொல்றாரு. ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இயல். என்ன சொல்றாங்கன்னா ஓதி அப்படின்னா படித்தும் அதை உணர்ந்தும் படித்ததை உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லியும் அதன்படி தான் செயல்படாத பேதையை போல பேதை யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ 20 திருக்குறள் பார்த்துருக்கோம். அந்த திருக்குறளுக்கான நூல்வழி பார்த்துடலாம். உலக பண்பாட்டிற்கான தமிழினத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் தான் திருக்குறள். ஈனம் சாதி நாடு குறித்த எந்தவித அடையாளமும் முன்னிலைப்படுத்தாத உலக பொதுமறை வழங்கக்கூடியதான் இந்த திருக்குறள். இது முப்பால், பொதுமறை, பொய்யாமொழி, வாயிறை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை போன்ற பல பெயர்களால் அழைக்கப்படுது. இதை வந்து 10 பேர் வந்து பதிப்பிச்சிருக்காங்க. தருமர், மணக்குடவர் உரை எழுதியிருக்காங்க. தருமர், மணக்குடவர், தாமதத்தர், நச்சர், பருதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், காளிங்கர், இந்த மாதிரி 10 பேரால வந்து உரை எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அதில் சிறந்தது வந்து பரிமேலழகர் தான். ஆனால் முதல்ல உரை எழுதினவர் மணக்குடவர். ஆனால் சிறந்தது வந்து பரிமேலழகர் உரை தான். இந்த நூல் வந்து 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்று அழைக்கப்படுது. இந்த நூலை வந்து போற்றுற வகையில் நம்ம இந்த பாடல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவ மாலை. இது ஒரு அறநூல். அப்போ உலகத்தின் பல மொழிகளில் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளில் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்றதான் திருக்குறள். தமிழில் எழுதப்பட்ட உலக பண்புகள் தான் இந்த நூல். பிற அறநூல்களைப் போல இல்லாமல் அறம் பேணும் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருக்கு என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னா நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதான பங்கி, சென்னா போதர், பெருநாவலர், இந்த மாதிரி பல வகையான சிறப்பு பெயர்கள் இந்த திருவள்ளுவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த திருக்குறள் பகுதியை முழுமையாக பார்த்துட்டோம். இதில் பாருங்க, ஆண்டில் இளையவனென்று அந்தோ அகந்தையினால் ஈண்டிங்கு இழந்த என்னை ஏளனம் செய் மாண்பற்ற காரிருள் உள்ளத்தான் காந்திமதி நாதனை பாரதி சின்னப்பயல். இந்த பாடலுக்கான திருக்குறள் என்னன்னா மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். அதுதான் இதுக்கு சரியான திருக்குறள். அடுத்து பசுமண் களத்து பெய்திரி ஏற்று, அது வந்து என்ன பொருள்னா சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பது போல, அதான் சரியான விடை. கர்மமே கட்டளைக்கல் தத்தம் கர்மமே கட்டளைக்கல்னா ஒருவனோட செயல்பாடுகளை உரசேறியும் உரைக்கல். அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும்னா அந்த அளவிற்கு நம்மளுக்கு பெருமை உண்டாக்கும். தீரா இடுமை தருவது எது? ஆராயாம ஐயப்படுதல். தீரான் தெளிவும் தெளிந்தான்கன் ஐயரவும் தீரா இடுமை தரும். அதான் அந்த தீரா இடுமை என்ன? ஆராயாம ஐயப்படுதல். அடுத்ததான் இது வந்து 4 பேர் மௌன விரதம் இருக்காங்க. அப்போ நீ பேசிட்டியேன்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்து பேசுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவன் அடப்பாவே பேசிட்டி அப்படின்னு சொல்றான். அடுத்தாள் வந்து நீ மட்டும் என்ன, நீ தான் பேசிட்டேன்னு சொல்றாங்க. 4வது நல்ல வேளை நான் மட்டும் பேசலை அப்படின்னு சொல்றேன். அப்போ எல்லாரும் பேசிட்டாங்க. இதுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னா மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் இந்த குறள் வராது, மாற்றி ஹைலைட் ஆயிருக்கு. ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரில். அதாவது நம்ம தெரிஞ்சும் அதை மற்றவங்களுக்கு உணர்த்தியும் அதை நம்ம வந்து அதுபடி நடக்காதது வந்து அறிவற்றவர்களோட மிகுந்த அறிவற்றவர்கள் அப்படின்ற மாதிரி அதான் இதுக்கான பொருள். அப்போ இதுக்கான குறள் வந்து ஓதி உணர்ந்தும் பிறருக்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையரில். அதுதான் இதுக்கான சரியான விடை. அடுத்ததா திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகளை கொடுத்துருக்காங்க பாருங்க. திருக்குறள் வந்து முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு என்னன்னா 1812. திருக்குறள் அகரத்துல தொடங்கி நகரத்துல முடியும்.
அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்னன்னா குறிப்பறிதல். குறிப்பறிதல் அப்படின்ற அதிகாரம் 2 முறை வருது. இதோட மூலத்தை முதல்ல அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞானப்பிரகாசர். 1812 தஞ்சை ஞானப்பிரகாசர். முதல்ல உரை எழுதியவர் யாரு? மணக்குடவர். சிறப்பானது பரிமேலழகர். திருக்குறளில் கோடி அப்படின்ற சொல் 7 இடங்கள் இடம்பெற்றிருக்கு. 7 இடங்கள். 7 அப்படின்ற சொல் 8 குறட்பாக்கள் இடம்பெற்றிருக்கான். 7 இடங்கள்ல அது வந்து கோடின்ற சொல் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இது 8 குறள்பாக்கள் இடம்பெற்றிருக்கு. திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜி.யு. போப். ஜி.யு. போப் மொழிபெயர்த்திருக்காரு. வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஆனால் அவர் அறத்துப்பால் பொருட்பால் மட்டும் தான் பண்ணியிருக்காரு, இன்பத்துப்பால் பண்ணல. ஆனால் இவர் முழுமையும் மொழிபெயர்த்திருக்காரு. திருக்குறள் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா திருக்குறளை பற்றி இதர பல தகவல்கள். அடுத்து கலைச்சொல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அகலாய்வுனா எஸ்கவேஷன். அகலாய்வு எஸ்கவேஷன். கல்வெட்டியல்னா எபிகிராஃபி. கல்வெட்டியல் எபிகிராஃபி. நடுகள் அப்படின்னா ஹீரோஸ்டோன். பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பிள். புடைப்புச் சிற்பம்னா எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். பொறிப்பு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன். கலைச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதோட இயல் 3 முழுசாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் இயல் 4 பார்க்கலாம். தேங்க்யூ.